என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஹலோ டி ஷமீர். சொல்ற சக்தி. டி எங்கடா வீட்டுக்கு கிளம்பிட்டியா? அதான் கிளம்பிட்டேன்டா. சர்ரா, அப்புறம் கையிலோட அம்மா அப்பா அங்கே ஊருக்கு போனாங்கல்ல, போன இடத்துல அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமா, பிபி ரொம்ப அதிகமாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாண்டா. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாண்டா, அந்த கிழவிக்கு பிபி அதிகம் ஆகலன்னா தான் அதிசயம். அதை விட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா, நாங்கள் எல்லாருமே இப்போ அந்த கிழவியை பார்க்கறதுக்காக அங்கே ஊருக்கு போகணும்டா. அதான்டா, ரியாக்கு வேற இப்பதான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல இல்லாம இருக்கு. இப்போ என்னடா பண்றது? நாங்க வேற ஊருக்கு போகணும். இப்போ நீ வந்து ரியாவை பாத்துக்க முடியுமா, இல்ல என்னடா பண்ணுவ? டே சக்தி, நான் கிளம்பிட்டேன்டா. இப்ப வந்துருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க போவீங்க. ரியாவை நான் பாத்துக்கிறேன்டா, நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத. நீ முதல்ல போய் அங்க என்ன எதுன்னு பாரு. டே சர்ரா, நீ பொறுமையா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க சாயந்தரமா தான் போறோம். ஆனா என்னன்னா, ரியாக்கு இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. இப்போ நீ எப்படி அவளையும் பாத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலையும் பாத்துக்குவ? டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. முடிஞ்சா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாக்குறேன். இல்லைன்னா அந்த பொன்னியம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு வேணா கூப்பிட்டு பாக்குறேன். ஒரு வாரத்துக்கு வேணா வர சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கிளம்பிட முதல்ல அந்த வேலையை பாரு. சரியா? நான் இப்ப வந்துருவேன். வந்துட்டு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரிடா, நீ இங்க வீட்டு வரைக்கும் வர வேண்டாம். நிறையாவை கூட்டிக்கிட்டு அங்க உன் வீட்லயே வந்திருக்கேன். நீ அங்கேயே வந்துரு. ஏன்னா இங்க கையில் வந்து ரெடி ஆகுறது, குழந்தைங்களை ரெடி பண்றது, அது இது பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால நான் ரியாவை கூட்டிக்கிட்டு அங்க உன் வீட்டுக்கே வரேன். நீ எதுக்கு சும்மா தேவையில்லாம அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்துக்கிட்டு? சரியா? நீ வீட்டுக்கே வந்துரு. நிறையாவை தூக்கிட்டு இப்ப அங்க வரேன். சரிடா. பின்ன சரி, அப்ப நீங்க வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணு, நாங்க வந்துடுறேன். சரிடா. அட வாங்க ஐஷு, இன்னைக்கு என்ன சந்தேகம்? மறைக்காதீங்க. ப்ராஜெக்ட்ல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. நைட்டெல்லாம் கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. அப்புறம் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ காலையில பரவாயில்ல, நல்லா இருக்கா. அப்புறம் இப்போ வீட்டுக்கா போறீங்க? ஏங்க போக வேண்டாமா? வேண்டாம்னு சொல்லுங்க, இங்கேயே இருந்துக்கிறேன். சார். ஓகே ஓகே, சாரி. உங்ககிட்ட தான் காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, சரி பண்ணல. அது இல்லை சார், நீங்கள் வீட்டுக்கு குழந்தைய பார்க்க தான் போறீங்கன்னா நானும் உங்களோட வரலாமா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, அன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கொண்டு வந்தப்போ அவள் என்கிட்ட நல்லா சிரித்து ஒட்டிக்கிட்டா. அது என்னமோ தெரியல, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை பார்க்கணும் போல இருக்குது. அதனால தான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கு குழந்தைய பார்க்க என்ன கூட்டிகிட்டு போவீங்களா? என்ன இஷ்யூ, கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்குற? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ எனக்கு யாருன்னே தெரியாம என் கூட வீட்டுக்கு வரணும்னு சொல்ற. நிச்சயமா ஒரு நாள் நீ என் பொண்டாட்டின்னு உனக்கு தெரியும். அன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூடவே நம்ம வீட்டுக்கு நீ வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கா ஐஷு. அந்த நாள் சீக்கிரமே வரும். நேற்று ரியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. ரியாவை ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் கேட்குறேன். உன்னால எப்படி ஐஷு அவளை பார்க்காம இருக்க முடியும்? நீ அவளோட அம்மா. அது உனக்கு தெரியலனாலும் உன்னோட உள் மனசுக்கு தெரியும் அது உன் குழந்தைன்னு. என்னதான் நீ என்னையும் ரியாவையும் விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் உன்னால அது முடியாது ஐஷு. சார். சொல்லுங்க ஐஷு. என்ன சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. குழந்தைய பார்க்க உங்க வீட்டுக்கு நான் வரலாமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? தாராளமா வரலாம், வாங்க கூட்டிட்டு போறேன். அப்புறம் என் கூட வரணும்னா என் கூட கார்ல தான் வரணும். என் கூட கார்ல வர்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க உட்பி அதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அவருக்கு ஓகேவான்னு பாத்துக்கங்க. இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க என் கூட கார்ல வந்தது அவருக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து நாளைக்கு என்னால உங்க 2 பேரோட கல்யாணம் நிக்க கூடாதுல்ல, அதுக்காக சொன்னேன். சார், ராகேஷ் ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ஒன்றும் அப்படி என்ன சந்தேகப்பட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்கள்ல வேற யாரு நினைச்சாலும் எங்க கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஓகேங்க, புரியுது. உங்களுக்கு என்னோட கார்ல வர்றதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா உங்களை கூட்டிட்டு போறதுல எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அப்புறம் என் வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு. அதனால கொஞ்சம் தூரம் என் கூட கார்ல டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. ஏன்னா அப்புறம் கடைசியில நீங்க தான் என்ன வேணும்னே இவ்வளவு தூரம் கார்ல கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு என் மேல படிய போட்டக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
எனக்கு குழந்தைய பார்க்கணும்னு இருக்கிறதுனால தான் நான் வரேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்கில் போகிறதுனா தான் யோசிக்கணும், காரில் போகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? காரில் போகிறதுங்கிறது பஸ்ஸில் போகிற மாதிரி தானே. பஸ்ஸில் டிரைவர் ஒரு பக்கமாக வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாரு, நம்ம ஒரு பக்கமாக உட்காந்து போவோம், அதே மாதிரி தானே. நீங்க ஒரு டிரைவர், நான் ஒரு பேசஞ்சர். அந்த நினைப்போட தான் நான் உங்க கூட வரேன். நீங்களும் அதே நினைப்போட கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போனா போதும். என்னது டிரைவரா? லவ்வர் போய் ஹஸ்பண்ட் போய் ப்ரொஃபஸர் ஆக்குனா, இப்ப டிரைவர் ஆக்கிட்டா. இன்னும் இவ கிடைக்கிறதுக்காக என்னெல்லாம் ஆகணுமோ தெரியலையே. உற்சாகம் மேலும் மேலும் ஏற அன்றோடும் மேகமாக மாற LED லைட்ட போட்டுட்டா கல்லி கல்லி ஓட்டு என்னோட ஒட்டில பெட்ரோல ஊட்டுட்டா. சொல்றா சக்தி. டேய், நான் இங்க ரியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்டா, நீ வா. சக்தி, வீட்டுக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் என் கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ராஜெக்ட் பண்றாங்களே ஐஷு, அவங்களும் இருக்காங்கடா. என்னது ஐஷுவா? அவ எப்படா உன் கூட வந்தா? டேய், நம்ம ரியாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் ரியாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? ரைட்டு. அப்ப இப்ப என்ன சொல்ல வர? ஐஷுவோட நீ வீட்டுக்கு வர போற, சீக்கிரமா அங்கிருந்து கிளம்புடான்னு சொல்ற, அதானே? ஆமாண்டா, நாங்க கார்ல தான் வரோம், வீடு தூரமா இருக்குல்ல. நாங்க வர கொஞ்சம் நேரமாகும், ஏன்னா டிராபிக் வேற அதிகமா இருக்கும். லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு யூட்டன் அடிச்சு வந்து சேர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் குழந்தைய பாத்துக்கடா. என்னது, கார்ல வரியா? ஏண்டா, ஆஸ்பத்திரி காம்பவுண்ட எகிரி குதிச்சா உன் வீடு, இங்க வர்றதுக்கு நீ லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு யூட்டன் எடுத்து வரியா? ரைட்டு, ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கேன்னு தெரியுது, நடத்துடா நடத்து. டி சமீர், நான் சாயந்தரம் ஊருக்கு போகணும்டா, அதுக்குள்ளயாவது வந்துருவல்ல? முயற்சி பண்றேன்டா. என்னது முயற்சி பண்றியா? கொப்ப மவனே, என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லடா, சீக்கிரமா ஊருக்கு போகணும். லேட் பண்ணா கையில என்ன கொன்னே போட்டுருவா. ஒழுங்கு மரியாதைக்கு சீக்கிரமா வர்ற. சக்தி, நான் டிராவலிங்ல இருக்கேன்டா, சிக்னல் சரியா கேட்கல, ஒன்னும் கேட்கலடா. கேட்காதுடா, அவ கனவுல வந்தாலே உனக்கு நான் பேசுறது கேட்காது, இதுல வேற உன் கூட கார்ல வரா, எங்க இருந்து கேட்கும்? சக்தி, நான் போனை வச்சிடுறேன். வேண்டான்னு சொன்னா வைக்காமையா இருக்க போற, வையி. ரியா செல்லம், உங்க அப்பா என்னெல்லாமோ புருடா விட்டு உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா என்ன, எப்ப வருவான்னு தான் தெரியல. இங்க பக்கத்துல இருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அவன் லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு யூட்டன் எடுத்து பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி, எது எப்படியோ உன் அப்பா உன் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டா சரி. ஏன்னா அவன் பண்றதெல்லாம் உன் அம்மாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தானே. ரியா குட்டி சீக்கிரம் அம்மாவோட சேரணும், அதுக்காக தான் இந்த சக்தி அங்கிள் கூட உன் அப்பா பண்ற சேட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த ரியா செல்லத்துக்காக தான். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறா? இப்ப எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றது? ஐஷு, என்ன ஐஷு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இன்னும் ரொம்ப தூரம் போகணும், ஏதாவது பேசிட்டே வாங்க, அப்பதானே போர் அடிக்காம இருக்கும். சார், நான் தான் வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க டிரைவர், நான் பேசஞ்சர், அவ்வளவுதான். பஸ்ல போகும்போது யாராவது டிரைவர் கிட்ட பேசிட்டே வருவாங்களா? அடிங்க மவள. போர் அடிக்காம இருக்கணும்னா ஏதாவது பாட்டு போடுங்க, அப்ப போர் அடிக்காது. பாட்டு தானே, இதா போடுறேன். இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில நானுரா. ஃபிகர் ஃபிகர்டா, நீ சூப்பர் ஃபிகர்டா, இந்த ஃபிகர் கேட்ட மயில நானுதா. சொடக்கு சிறுக்கு 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 சிறு என்ன கிச்சமே. சார், கொஞ்சம் பாட்டு நிறுத்துறீங்களா? என்ன ஐஷு, என்னாச்சு? ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? சரி இருங்க, ஏதாவது நியூஸ் சாங்கா போடுறேன்.
நீ லண்டன் தட்டு நான் மதுரை புட்டு சேர்ந்து தான் விடுவோம் மலவு ராக்கெட்டு அடியல் வாத்தட்டு நீயும் என்ன தொட்டு என் ஹாட்ட தாடிக்காதே பாக்கெட்டு ஒரு ஜல்லி கட்டு கால போல ஆட்டி வந்தேனே பால பால ஒரு புள்ளி கட்ட பார்த்ததால சாஞ்சேனே நெஞ்சேனே வா மேல பாஞ்சே. ஏங்க முறைக்கிறீங்க? இந்த பாட்டும் பிடிக்கலையா? நான் வேணா வேற பாட்டு வைக்கவா? ஒன்றும் தேவையில்ல, பாட்டு ஆஃப் பண்ணிட்டு பேசாம வாங்க. ரைட்டு. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. எட்டி வளர்ந்தவளே, எத்தே என்னத்தே, என் அப்பனும் ஆத்தாலும் எனக்கு என்ன அழகா வளர்மதின்னு பேர் வச்சிருக்காவோ. சும்மா வளர்மதின்னு கூப்பிடாம வளர்ந்தவளைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீவோ. ஆமா, வளர்மதின்னு கூப்பிட்டாலும் வளர்ந்தவன்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்ன வளர்ந்தவன்னு கூப்பிட்டா மட்டும் என்ன நீ என்ன குறைஞ்சா போயிட போற? அப்படி குறைஞ்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ தான் நல்ல வசரமா இருக்கீல்ல. இந்த மாமியா கிழவிய முதல்ல மருந்தடிச்சு கொள்ளணும். சரி, அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? ஏட்டி, அந்த அபிராமியோட மகன் ஏதோ ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க தெரியுமா? அதான் அது அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டே அவங்க எல்லாருமா ஊருக்கு வந்திருக்காவோ. வா போய் ஒருட்டி அவங்க எப்படி இருக்கு அந்த பிள்ளைன்னு போய் ஒருட்டி பார்த்துட்டு வந்துருவோம். வா. ஏத்தே, அவங்க இன்னைக்கு தானே வந்திருக்காங்க, இன்னைக்கேவா போய் பார்க்கணும்? ஒரு 2-3 நாள் கழிச்சு போய் பார்த்தா பத்தாது? அது இல்லட்டி, அந்த அபிராமி அவன் மௌனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட தம்பி சொன்னா. எந்த பொண்ணு சொன்னாலும் இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, அதுக்கு கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, ஒவ்வொரு காரணம் நொட்டை செடிக்கிட்டு கடந்தா. இப்ப அப்படி என்ன சீமையில இல்லாத பொண்ணு அவன் மகனுக்கு கெட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் பார்க்க வேண்டாமா? அதுக்குதான் வா போய் ஒட்டி பார்த்துட்டு வருவோம். அது சரி. அப்ப இந்த கிழவி அந்த பொண்ணை பார்க்க போகல, இது சொன்ன பொண்ணை கெட்டலைங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட என்ன குத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு போகுது. சரி, நம்மளும் கூட போவோம். இந்த கிழவியை மட்டும் தனியாக அனுப்பி வச்சா கடைசியில பாவம் இப்பதான் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க, அது இதையும் சொல்லி இப்பவே டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துரும். சரி, வாங்க போவோம், போய் பார்த்துட்டு வருவோம். அக்கா, இப்ப எதுக்குக்கா இந்த பட்டு புடவை எல்லாம்? சாதாரண புடவை கட்டினா பத்தாதா? அது இல்ல சீதா, இப்பதானே உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அது இல்லாம நம்ம இந்த ஊருக்கு இப்பதானே வந்திருக்கோம். அக்கம் பக்கம் எல்லாரும் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி உன்னை பார்க்க வருவாங்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 2-3 நாளைக்கு பார்க்க வருவாங்க, அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல சாதாரணமா இருந்துக்கலாம். அதுவும் இல்லாம நாளைக்கு உனக்கும் அரவிந்துக்கும் ரிசப்ஷன் வைக்கலான்னு இருக்கோம்ல. என்னக்கா சொல்றீங்க, ரிசப்ஷனா? ஆமா சீதா, அரவிந்த் உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையா? அது உங்களுக்கு அங்க யாரும் இல்லாம தானே கல்யாணம் ஆச்சு. இந்த ஊர்ல எல்லாருக்கும் உங்களுக்கு கல்யாண விஷயம் தெரிஞ்சா என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பாங்கல்ல. அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கும் அரவிந்துக்கும் இங்க வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கலான்னு அபிராமி சித்தி முடிவு பண்ணிருக்காங்க. இத பத்தி அவர் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. நாளைக்கே ரிசப்ஷன் வைக்கலான்னு சித்தியும் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனி என்ன முடிவு பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கு ரிசப்ஷன் இருந்தா நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீங்க நிறைய பேர் உன்னைய பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நாளைக்கு ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி பட்டு புடவை நகை இதெல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சுட்டா அப்புறம் யாரும் பார்க்கலாம் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல சாதாரணமா இருந்துக்கலாம். அக்கா, அது வந்து இப்ப எதுக்கு ரிசப்ஷன் எல்லாம்? சீதா, நீ எதுக்காக தயங்குறேன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப நம்ம ரிசப்ஷன் வைக்காம இருந்தோம்னாலும் கண்டிப்பா இங்க உள்ள எல்லாருமே வந்து உன்னை பார்ப்பாங்க, எப்படி கல்யாணம் ஆச்சு என்ன ஏதுன்னு எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேசாம நம்மளே ஒரு ரிசப்ஷனை வச்சுட்டோம்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் அதோட அதை விட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் நீங்க எப்பவுமே இங்கதான் இருக்கணும் பாத்தியா. அதனால யாரும் வந்து அடிக்கடி எதையும் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சீதா. என்னக்கா சொல்றீங்க? இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறோமா? ஆமா சீதா, என்ன அரவிந்த் உங்ககிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்லலையா? நீ, அரவிந்த், தீரன், அபிராமி சித்தி இதுக்கப்புறம் நீங்க இங்கே தான் இருக்க போறீங்க. நாங்க எல்லாரும் சரி உங்களை இங்க விட்டுட்டு உங்களுக்கு ரிசப்ஷன்லாம் வச்சு கொஞ்ச நாளைக்கு உங்க கூட இருந்துட்டு திரும்ப ஊருக்கு போலான்னு தான் வந்தோம். அரவிந்த் கூட இங்க தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஏதோ ஒரு கேஸ் விஷயமா தான் அவருக்கு வந்து சென்னைக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்புறம் அந்த கேஸ் விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி திரும்ப இங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தான் சொன்னாரு. அதுக்கு தான் நேற்று காலையில நாங்க எல்லாரும் கார்ல வந்தோம். அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபர் விஷயமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு மதியமா வரேன்னு சொன்னாரு.
அநேகமா எல்லாம் ரெடி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவருக்கு இங்கதான் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு இங்கதான் வேலை. இனி நீ அரவிந்த் தீரன் எல்லாரும் இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.